ஈஷா ஆதியோகி அவருடைய சிலை உள்ளேருந்து என்ட்ராகிற கிரவுண்டுக்குள்ளே மகா சிவராத்திரி நிகழ்ச்சி பிப்ரவரி 15 நிகழ்ச்சிக்காக கிரவுண்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. சுற்றி வர ஸ்டேடியம் அந்த பார்க்கிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. மக்கள் உட்காரக்கான ஆடிட்டோரியம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு. ஐஸ் சாப்பிட்டுருக்கேன். சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்காங்க. ஏகப்பட்ட காசு. இந்த ஷூட் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் எடுத்துருக்கேன். கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு எடுத்து அனுப்புகிறேன். சிலை அருகில் இதுதான் ஸ்டேஜ். ஸ்டேஜ் போட்டுருக்காங்களா ப்ளூ கலர் தெரியல. இந்த ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் சத்குரு நடந்த ஒரு வாக்கிங் ரேம்ப் நிகழ்ச்சி நடக்கும்போது இதில் அப்படியே டான்ஸ் ஆடிட்டே வருவார்ல, ஒரு ரேம்ப் ஷோ ஒன்று பண்ணுவார்ல, அந்த ரேம்ப் இது அங்கே இருந்தது வரைக்கும் சைடு ஃபுல்லாக மக்கள் உட்காந்துருப்பாங்க. இவர் அப்படியே இதில் நடந்தவர் டான்ஸ் ஆடிட்டு அப்படி நடந்துட்டு வருவார். இட்ஸ் கெட்டிங் ரெடி. ஆதியோகி மண்டபத்துக்கு உள்ளே போய் பூஜை பண்ணலாம். அதுக்குள்ளே போயிட்டு பக்கத்தில் நின்று அங்கே உள்ள ஒரு சின்ன பூஜை பண்ணுறதுக்கு தண்ணி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம போய் வாங்கிட்டு நம்ம பூஜை பண்ணிக்கலாம். இதுதான் மண்டபம். ஆதியோகியோடைய முகம் கழுத்தில் பெருசாக மாலை மாதிரி போட்டிருக்காங்கள, அது வந்து காப்பரில் உள்ள உத்ராட்சம். காதில் இருக்குல்ல, காதில் உள்ளது வந்து அதுவும் காப்பர், பியூர் காப்பரில் இருக்கக்கூடிய ஒரு தண்டை காதில். அது இந்த காஸ்மிக் ரேஸ் அப்சர்வ் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. இதுவும் காப்பர். அந்த கழுத்தில் உள்ள ருத்ராட்சியமும் காப்பரில் இருக்குது. உள்ளே பூஜை பண்ணுறதுக்கு தனியாக ஏற்பாடு இருக்குது. ஒன்றா போய் பூஜை பண்ணிக்கலாம். Nearing to the Dhyana Mandapam. உள்ளே போகக்கூடிய தியான மண்டபம் லிங்க பேரவி இருக்கக்கூடிய இடம். இது உள்ள மிகப்பெரிய இடம் இல்லை, அது நூற்றுக்கணக்கான ஏக்கர். இந்த இடத்துக்கு பக்கத்து இடத்துல தான் இவனுடைய டிஜிஎஸ் தினகரன் இடம், அந்த பவுண்ட்ரி. ஸோ அதனால தான் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இடம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அதுதான் இதோட என்ட்ரன்ஸ் இது. இப்போ இங்கே வெளியில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இங்கே உள்ள கேமரா செல்லெல்லாம் இங்கே கொடுத்தெல்லாம் வாங்கி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் உள்ள எதுவுமே நம்ம அளவு கிடையாது. அதனால் நான் உள்ள ஒரு 1 மணி நேரம் இன்னும் 2 மணி நேரம் ஆகும். ஸோ 2 மணி நேரம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம், உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சரியா? ஃபோட்டோஸ் இது வராது. ஸோ என்ட்ரன்ஸ் சர்க்கிளுக்கு மட்டும் காமிக்கிறேன். கூட்டம் பயங்கர கூட்டம். இன்றைக்கி நல்ல கூட்டம். நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ரைட், நான் அப்புறம் மற்றதெல்லாம் அப்புறம் போடுறேன். சரியா? ஓகே, பை.